இது வேலை ரொம்ப அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் அலுப்புல இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிக்க டைம் ஆயிடுச்சுங்க. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்துச்சுன்னு தலை குளிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்போமா, சரி இன்னைக்கு ஹேர் பேக் போடலாம்னு சொல்லிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு இருந்தேன். ஒரு சில பேர் சிஸ்டர் இந்த ஹேர் பேக் எப்படி போடணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சி எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஹேர் பேக் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி தலையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை கழுவலாம். கஞ்சி மட்டும் தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம தண்ணியை வந்து வெறும் தண்ணியை எடுத்துக்காம பீட்ரூட் சாறு இல்லை கேரட் ஜூஸு வெங்காய சாறு இந்த மாதிரி எடுத்துக்கணும். வெறும் தண்ணியா இல்லாம ஒரு பொருளோட சத்தை எடுத்து அதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை போட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் போல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை கழுவிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் நல்லா நடக்கும். அதே போல நம்ம ஹேர் பேக் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் நாளே நம்ம ஷாம்பு இல்லை சீகக்காய் போட்டு தலை கழுவி இருக்கணும். அடுத்த நாள் தான் ஹேர் பேக் போடணும். சரி இந்த ஹேர் பேக்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரையும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியாது. குழந்தைங்க தூங்கி இருந்துச்சுன்னே பசிக்குதுன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டஸ்ட் எல்லாம் எதுவுமே சாப்பாட்டில் விழுகாத மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தாங்க சமைச்சேன். இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இது வந்து ஒரு சிஸ்டர் ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ண போயிருக்காங்க. அப்போ வந்து பேக்கில் வந்து காசு வச்சுட்டு தான் பஸ் ஏற போயிருக்காங்க. வீட்டில் உட்காரும் போது பேக்கை வாங்கி மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களும் நல்லவங்க நினைச்சிட்டு பேக்கை கொடுத்துட்டாங்க. அவங்களும் வாங்கி மேலே வச்சுட்டாங்க. ஆனால் கீழே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் பேக்கில் இருந்த பணத்தை காணும். பணத்தை எடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சுத்தமாக கையில் காசு இல்லாமல் நின்றுட்டாங்க. இந்த மாதிரி தாங்க உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சில பேர் இருக்கிறதுனாலதான் நல்லவங்களுக்கும் மதிப்பு இல்லாம போகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையா போங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாங்க.